ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது, யாருமே இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது இடம். சொன்னால் 1901 வந்து விக்டோரியான்ற ஒரு இளவரசி வந்து இறந்து போயிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல பிரிட்ஜு. இதுதான் வந்து ஹோட்டலு. ஐ திங்க் இங்கே வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ டு சி வாட் பண்ணோம் எக்ஸ்போஸ் டுடே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 1 கொல்கட்டா டே 1ல் இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறமா வந்து மெட்ரோவில் ஏறி அதை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்து பார்க்குன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நம்ம ஹோட்டல் அங்கே இருக்குல்ல, இந்த சைடு ஹோட்டலு. இதோ இங்கே மெட்ரோ போயிட்டுருக்கோம் வேணும் பார்க்குக்கு. அங்கே தெரியுது தான் மெட்ரோ ஸ்டேஷன். கைஸ் இதை பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது, யாருமே இல்லை. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால காலியாக இருக்கா இல்லை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குது, எவனுமே கிடையாது. 1-2 பேர் தான் இருக்காங்க. கீழே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் மேலே வந்து வீடியோ எடுக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டு இப்போ உட்காந்துட்ருக்கோம் பார்க் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரோ உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, யாருமே இன்றைக்கி அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். பார்க் ஸ்ட்ரீட் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சோளா பட்டூரி அப்புறம் அது சன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் சோளா பட்டூரி, இதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, சன்னா கொடுத்துருக்காங்க, அப்புறம் பூரி மாதிரி இருக்குது. இது எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 3. ஒரு இதில் வந்து 3 சொல்லியிருக்கோம். அதான் ட்ரை பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க பூரி இருக்குல்ல, பூரி சன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து இந்தியன் மியூசியம் தான் பிளான் போட்டிருந்தோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால மியூசியம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பேக்கே தெரியும், உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மியூசியமு. நாளைக்கு வந்து அது எடுக்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஃபுட் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொல்கட்டாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது எப்படி பார்த்திங்கன்னா அடுத்த ஹவுரா பிரிட்ஜு, விக்டோரியா பேலஸ், அப்புறம் பிர்லா பிளானட்டோரியம் இருக்குது. இல்லை எதுக்கு போகும் தெரில, பட் போனால் கண்டிப்பாக வீடியோத்தை காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற லொக்கேஷனுக்கு போவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குசும் ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொல்கட்டாவில் வந்து ஃபேமஸான கடை ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ரோலு, மஷ்ரூம் ரோலு ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் சிக்கனு. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரோல் வாங்கியிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் தி கொல்கட்டாவில் வந்து ஒரு பெஸ்ட்டு கடைன்னு சொல்கிறாங்க ரோல்ஸுக்கெலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. சாதாரண சாப்பிட்ற ரோல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்குது. இன்னும் ஒரு பைட் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா சாஸியாக இருக்குது, சாஸியாக போட சொன்னாங்க. ஸோ இது வந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா முடியல, சிக்கன் தான் காரமாக இருந்தது. சிக்கன் செம்ம காரம். ரெட் சில்லி சாஸ் போட்டாங்க. நாங்கள் வந்து சாதா சில்லி நினச்சோம், பார்த்தா ரெட் சில்லி சாஸ் போட வச்சோம். அது எங்களுக்கு தெரியல. சாப்பிட்டு இது செம்ம வேர்வை. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு போக போகிறோம். மெமோரியல் பேலஸ்க்கு போக போகிறோம். அது இன்றைக்கி ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல் பேலஸ் வந்து போயிட்டுருக்க வழி தான் இது. செம க்ரீனரியாக இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சோம். பாருங்கள் செம்மையாக கணிச்சிக்கலாமா? அதை போங்க அப்படிக்கா போய் போகலாம்.
அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால எல்லா ஸ்கூல்லேருந்தும் அந்த சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது இடம். பேலஸ்க்கு முன்னாடி எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பா அவங்களாம் செம்மையாக இருக்குதுடா. அவங்களாம் வெட்ட வெளியாக அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா குதிரை வேறு இருக்குது. குதிரைலாம் உள்ளே போயிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல் பேலஸ் கிட்டே வந்துட்டோம். இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேலஸ். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய ஃபீல்டு மாதிரி இருக்குது, கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த சைட்லாம். அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா பேலஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோடா நிற்கிது. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஸோ அப்படி தான் வந்து நார்த்து கேட்டுக்கு வந்து இந்த ரோடு தான் போட்டிருக்கு. இதுக்கு தான் போகணும். வெளியே வந்து பார்த்துக்கலாம். வெளியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறியா? உள்ள போனா வா. கைஸ் இப்போ தான் வந்து செக்யூரிட்டி செக்லாம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்கலான்றாங்க. அதான் ஹேண்டில் அப்படியே எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால உள்ளே வந்து கேலரிக்கு வந்து அலௌடு இல்லை, அது முடிஞ்சிருச்சு. வெறும் கார்டன் மட்டும் உக்காந்துட்டு போகலாம். அதுக்கு 30 ரூபா. கேலரி கூட சேர்த்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஆனால் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்திருக்கோம். தப்பான டைமுக்குள்ளே இன்றைக்கி வந்தோம். இந்தியன் மியூசியமும் க்ளோஸு. இங்கேயும் வெளியிலேயே பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பேலஸுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஏரி இருக்குது. இங்கே தான் வந்து எல்லாம் உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். லேக்கில் தான் போயிட்டுருக்கோம். நல்லா பெருசாக இருக்குது பேலஸ். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி வரும். இந்த பேலஸோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் வந்து சொல்லலாம் 1901 வந்து விக்டோரியான்ற ஒரு இளவரசி வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்து போனதுனால அப்போ இருந்த இந்த ஊரோட லார்டு வந்து சரி இவங்களுக்காக ஒரு நினைவு சின்னம் ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டு கட்டினது தான் இந்த பேலஸு. ஆக்சுவலி வந்து 1901 செத்தாங்க. 1921 தான் வந்து இது கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ 20 இயர்ஸாக வந்து இந்த பேலஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த பேலஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1.5 crores இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 150 crores 200 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது தாஜ்மஹால் மாதிரி இதுவும் ஒரு நினைவு சின்னமாக தான் கட்டப்பட்ட. நாங்கள் வந்து இவ்வளோ நேரமாக அங்கே தான் உட்காந்துருந்தோம். அங்கேருந்து அப்படியே சரி வந்து ஃபுல்லாக இந்த இடத்த பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அருமையாக கட்டி வச்சுருக்காங்க இடத்த. ஆனால் ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஷாஜஹான் என்னடானா தாஜ்மஹால் கட்டுறான், இவன் என்னடானா இதை கட்டுறான். ஸோ கைஸ் இதுதான் வந்து பேக் சைடு ஆஃப் பேலஸு. இவர் இங்கே நிற்கிறார்ல, இவர் தான் அந்த லார்டு. அவர் தான் வந்து இந்த பேலஸை கட்டினதே அவர் தான். விக்டோரியா மெமோரியல் பேலஸ் கட்டினதே இவர் தான். ஸோ இவரை பார்த்துட்டோம். உங்களுக்கு சைடு வந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி தான் எக்ஸிட், இந்த சைடில் எக்ஸிட் இருக்குது. அப்படிங்கிறது எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்து மதியானம் லஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம்.
हाँ नहीं नहीं ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனான் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ரொம்ப ப்ரைஸியாக இருக்குங்க. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒரு கெபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸஸாக போக வேணாம்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து ஹவுராவுக்கு தான் போகலான்னு பிளான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு ஹவுராவுக்கு போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சை முடிச்சுட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஹவுராவுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து போய் ஹவுரா பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பலாம். இன்றைக்கி டே 1ஓட ட்ரிப்பு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட. ஸோ இவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு வண்டியை. நல்ல நல்லா போட்டு பெண்ணுன்னு ஓட்டின்னு இருக்காரு. பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இங்கே டிரைவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ்லாம். சீட் பெல்ட் எல்லாருக்கும் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. அதுமாரி எல்லோ கலரில் வந்தாலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ரெட்டு வரத்துக்குள்ள. ஏன்னா நம்ம எல்லோ போட்டால் ஆமாம் நம்மலாம் எல்லோ போட்டால் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். எப்படியா கிராஸ் பண்ண பார்ப்போம். இங்கே எல்லோ கலர் போட்டதும் ஸ்லோ பண்ணி நிறுத்திடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ரூல்ஸ் தான். भाई इधर ट्रैफिक है ना, ट्रैफिक रूल्स में बहुत पैसा है. कितनी बहुत पैसा है? 500 रुपये है. ये फीस है ना, फीस रेड कलर में तू जाना. कितने पैसे है? फाइन 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 ओनली 500 रुपये से शुरू है. 500 रुपये ठीक है, शुरू है. शुरू 5 से 10,000 रुपये तक का फाइन. 10,000 500 10,000 பாருங்க. ரெட்டு போட்டதும் எல்லாம் நின்று போட்டோடனே போறான் அவன். 500 10,000 ரூபாய்க்குள்ள 500 से शुरू है 10,000. हाँ 10,000 ठीक है. ये तो पीला टैक्सी है. ஓ கைஸ் அட்லாஸ் அந்த காரில் வந்து ஏறிட்டோம். நம் யாத்திரி ஆமாம் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலே இருந்தது. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் இருந்தது. இப்போ போனீங்கன்னா அப்பா செம்ம கூட்டம். இந்த இதில் தான் மெட்ரோ ஸ்டேஷனில் தான். அது கடைசியாக யாத்ரா சாஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் போட்டோம். கரெக்டாக இந்த கார் வந்துருச்சு. ஏய் காய்ஸ் கடைசியில் வந்துட்டோம். இன்னைக்கு டேவோட லாஸ்ட் ஸ்பாட்டு. ஆனால் ஹவுரா பிரிட்ஜுக்கு செம்ம ஹைட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல பிரிட்ஜு. பா அப்படியே அங்கே நிற்கும்போது ஆடிச்சுல நம்ம ஆடுது. அங்கே ஒரு பிரிட்ஜ் எடுத்து பாரு. சரியா ஸோ டே 1ஓட லாஸ்ட் ஸ்பாட் வந்துட்டோம் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜில் இருக்கும். கீழே கங்கா நதி ஓடிட்டு இருக்கு.
காலையில் வந்து விக்டோரியா பேலஸ் போனோம். அதுக்கப்புறமா ஹவுரா பிரிட்ஜுக்கு போனோம். போயிட்டு வரத்துக்கே டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, பெங்காலி கடை இருக்குது. அது வந்து எப்படின்னா ப்யூர் பெங்காலி. அவங்க ஏதோ டிஷ்ஷு போட்டுருக்காங்க, இது மாதிரி பார்த்து கூட கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் டின்னருக்குன்னு சொல்லிட்டு நானும் சூரியனும் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் டின்னர் சாப்பிட்டு அதெல்லாம் தூங்க வேண்டியதுதான். ஸோ டே 1 vlog முடிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டான். இன்னும் நான் தான் இப்போ போக போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன டிஷ் இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். ஸோ ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஹோட்டல் இது தான். ஹோட்டலில் யாருமே இருக்க மாட்டானுங்க, நம்ம தான் போகிறோம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா பூரி போஜ்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். யாருமே கிடையாது, நாங்கள் தான் போகிறோம், சாப்பிட்டு சொல்கிறோம் இந்த வீடியோ. ரைஸ் இதுதான் வந்து ஹோட்டலு. ஐ திங்க் இங்கே வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை இப்போதைக்கு. இப்போ எல்லாம் பார்க்குறோம், மெனு பார்த்துட்ருக்கோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெங்காலி தான் இருக்குது, ப்யூர் பெங்காலி டிஷ்ஷஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து இந்த லட்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது ஆக்சுவலி பரோட்டா கிடையாது, அது வந்து பூரி. ஸோ அது வந்து ஒரு செட்டில் வந்து 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்புறமா சிக்கன் காஷான்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது நார்மல் பூரி தான், பார்த்தாலே தெரியுது. இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சன்னாவோட ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கு, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பூரியை தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சூர்யா வந்து ஆக்சுவலி இப்போ தாலி வந்து சொல்லியிருந்தான். அது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றா காட்டுறோம். இது வந்து பப்பன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஊரில் வந்து அப்பளம் இது. அது வந்து ஸ்வீட் வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரைஸு, தால், இஞ்சால் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தோக்லான்னு சொல்லிட்டு ஒரு கறி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆல்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து vlog இன்னைக்கு டே 1 vlog வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் விடை பெறுகிறது. பாய்.